தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தவேகாவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதியில் தவேக தேர்தல் அலுவலகத்தின் முன்பு LED திரை அமைக்கப்பட்டு தவேக தலைவர் விஜய் முதல்வராக பொறுப்பேற்பதை கண்டு ரசித்தனர். பின்னர் தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்து தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தவேக கட்சியினர் ஊர்வலமாக சென்று பட்டாசுகள் வெடித்தும் காமராஜர் சிலைக்கு மாலைகள் அணிவித்தும் கொண்டாடினர். தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக பதவியேற்றிருக்கார். அந்த சந்தோஷத்தை எங்களது மாவட்ட சார்பாகவும் மாவட்ட செயலாளர் SR மாதவன் அவர்கள் சார்பாகவும் மாநகரம் சார்பாகவும் இந்த ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அவரு எங்க தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆனது ரொம்ப சந்தோஷத்துல மக்களுக்கு இனிப்பு வழங்கி இதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். சேலத்தில் பல்வேறு இடங்களில் தவேகாவினர் கூட்டணி கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். ரொம்ப நாள் கனவா இது விஜய் CM ஆவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது நிறைவேறிடுச்சு. எங்கள் தலைவர் 5 ஆண்டுக்கு சிறப்பான ஆட்சியை கொடுப்பாரு. எங்களோட எப்போவுமே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் நாங்கள் எப்போவுமே சப்போர்ட் கொடுப்போம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம், சாத்தான்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தவேக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் முழக்கமிட்டனர்.